விஜய் ரொம்பவே ஹாப்பியாகவே இருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய 2வது மாநாடு மதுரையில் நடக்குது. எப்போ நடக்குது? 21ஆம் தேதி நடக்குது. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. மாநாட்டு பணிகளை பார்த்தீங்கன்னா, முழு வீச்சில் கொண்டு வந்துட்டுருக்காங்க, பணியாற்றியிருக்காங்க. பிரம்மாண்டமான அளவில் மாநாட்டை நடத்துறதுக்கு திட்டப்பட்டிருக்காங்க. சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் தானாகவே திரளுவார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கு. அதான் பார்த்துடுங்க, தானாகவே திரளுவார்கள்னு கணக்கப்பட்டிருக்கு. மற்ற கட்சிகள்லாம் கூட்டு வருவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த செலவில் தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்காருங்க. தானாகவே 5 லட்சம் மக்கள் திரளும் வகையில் இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டு இருக்கு. யாருக்குமே எந்த ஒரு பாஸும் வழங்கப்படலை. அவங்களா தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போலீஸார் அனுமதி கேட்கும்போது யார் சொல்லியிருக்காங்க, தானொலியாக தான் தொண்டர்கள் பங்கேற்காங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இந்த தாவேகா மாநாட்டை நோக்கி இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டை நோக்கி தான் தங்கள் பார்வை திருப்பியிருக்காங்க. ஏன்னா முதல் மாநாடே விக்கிரவாண்டியில் பார்த்திங்கன்னா பிரமிக்க வைக்க அளவில் நடந்ததுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்த அளவை விட ஜாஸ்தியான கூட்டம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் விக்கிரவாண்டியில் காணப்பட்டுச்சு. ஏன்னா மாலை ஈவினிங் 4 மணிக்கு நடந்த அந்த மாநாட்டில் இவ்வளோ மக்கள் பங்கேற்பார்களா என்று எல்லாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா யாருக்கும் மதிய உணவோ இதுவோ ஏற்பாடு பண்ணலை. ஈவினிங் தான் செக்ஷன் தான் வச்சுருக்காங்க, காலை உணவு மதிய உணவு. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அவங்களாவே உணவோடு தண்ணியோடு அங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அங்கேயே இருந்து மாநாட்டு நிகழ்ச்சியை பங்கேற்று போனாங்க. எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்காமல் அந்த நிகழ்ச்சி, அதாவது முதல் தாவேகா மாநாடு இனிதான் நிறைவேற்றுச்சு. அதே மாதிரி தான் 2வது மாநாட்டையும் திட்டமிட்டிருக்காங்க. ஈவினிங் மாலை 4 மணி தான் நடக்க போகுது. அதனால் இந்த மாநாட்டில் எப்படி நிகழ்ச்சி நடத்த போகிறது தொகுத்துட்ருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மாநாட்டில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு தாகம் எடுக்கக்கூடாது, தாகம் எடுத்தால் தண்ணி உடனே கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல அடி தூரத்துக்கு ஆழத்தில் குழாய்கள் பதித்து பிரம்மாண்டமான ஒரு தொட்டி அமைச்சு அதன் மூலம் தொண்டர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா பாட்டிலில் தண்ணி வழங்குவது ஒரு இயல்பான காரியம் கிடையாது. பாட்டில் வழங்கும் போது தண்ணி நேரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் தொண்டர்களுடைய மயக்கம் ஏற்படலாம். ஆனால் மாலை நேர வெயிலில் அவங்க மயங்கி விழுந்த சூழல் உருவாகும். அப்போ பாக்கெட்டுக்கோ தண்ணி பாக்கெட்டுக்கோ அலைவது லேட் ஆகும். அதனால் இது மாதிரி குழாய்கள் மூலம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு குழாய்கள் மூலம் நல்லீர் மூலம் தண்ணி கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது போன்று செய்ததில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. தொண்டர்களுக்கு உடனுக்குடன் தண்ணி கிடைக்கும்படி செய்திருக்கிறார் விஜய். இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா மாநாட்டில் ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக தான் விஜய் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆண்கள் இருக்கை, பெண்கள் இருக்கை, பொதுவெளிகள், கழிவறைகள் இன்னும் பல்வேறு வசதிகள் இந்த மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக தான் பிரம்மாண்டமான ஒரு இடத்தை விஜய் ஒரு தேர்வு செஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாகனங்கள் எங்கேருந்து வரணும், எந்த இடத்துல நிப்பாட்டணுங்கிற மாதிரி வலியுறுத்தி அதுக்காக பிரத்யேகமான வாகனம் நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பிரம்மாண்டமான அளவில் சகல வசதிகளிடம் தொண்டர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருப்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தாவேகா குழு அமைப்பினர் ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மருத்துவ குழுவினர், ஒரு பக்கம் சுகாதார குழுவினர், ஒரு பக்கம் அடிப்படை வசதிகள், உணவு உடை பண்ணுவதற்காக ஒரு குழுவினர் என்று ஏகப்பட்ட வசதிகள் மாநாட்டு திடலில் தற்போது செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். அதேமாரி விஜய் தொண்டர்களை எப்படி சந்திப்பார் என்பது ஒரு சொந்தமான ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கு. கடந்த அந்த மாநாட்டிலையும் அந்த நடைபாதை வழியாக சென்று விஜய் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று தொண்டர்களை சந்தித்தார். இந்த முறையும் அதே மாதிரி தான் தொண்டர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொண்டர்கள் இருக்கும் பகுதியிலே நீண்ட நெடிய ஒரு மிகப்பெரிய அளவில் பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க, நடைபாதை அமைச்சிருக்காங்க. இந்த நடைபாதையிலே விஜய் ஓடி சென்று தொண்டர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தொண்டர்களும் விஜயை நேரடியாக காண முடியும். தன் அருகில் இருக்கும் தன் தலைவனை அவங்களோடு பார்க்க முடியும். இதற்காக தான் விஜய் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காரு. ஏன்னா தொலைதூரத்தில் வரவங்களுடைய தொண்டர்கள் தொலைதூரத்தில் வரும் தொண்டர்கள் நம் முகத்தை பார்க்காம போயிடக்கூடாது. ஏன்னா மேடைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். ஸோ தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருக்கும், கடைசி மட்டத்தில் இருக்கும் தொண்டர்கள் நம்மை பார்க்காமல் சென்று விடக்கூடாது என்பதற்காக இந்த நடைபாதையை பயன்படுத்தி விஜய் தொண்டர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்காரு. எல்லாமே பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் எல்லோருக்குமே ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு விஜய்னு சொல்லலாம். அது என்ன கிஃப்ட்டுங்கிறது நிகழ்ச்சி நடந்து முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். பல்வேறு விஷயங்கள் விஜய் பேசுவதற்கு திட்டமிட்டிருக்காரு. மேடையில் விஜய் மட்டும்தான் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக நிகழ்ச்சி 4 to 7 மணிக்குள் முடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் விஜய் மட்டும் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறாரு. விஜய் என்ன பேச போகிறார், சட்டசபை தேர்தலில் தன்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சம்பந்தமாக விஜய்
இதனுடைய நிலைப்பாட்டை வந்து தெரியப்படுத்துவார் என்று தெரிகிறது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து தாவேகா தனித்து போட்டியிடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலான கொள்கைகளை வந்து விஜய் வந்து இந்த மாநாட்டில் தெளிவுபடுத்துவார். தொடர்ந்து வந்து சுற்றுப்பயண விவர அறிக்கையை வந்து விஜய் வந்து வெளியிட இருப்பார் சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களுமே வந்து மக்கள் சந்திப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துகிறாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வந்து மக்கள் சந்திப்பை நடத்துகிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மக்கள் சந்திப்பை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜயம் செப்டம்பர் மாதத்துலேருந்து மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாரு. அதுக்கான அறிவிப்பும் இந்த மாநாட்டில் வந்து வரப்போகுது. பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கிறது. இந்த சுற்றுப்பயணம் மற்ற அரசியல் கட்சியிலேருந்து எவ்வாறு மாறுபட்டதாக இருக்கும் அப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா நிச்சயமாக வந்து ஒரு மாறுபட்ட ஒரு சந்திப்பாக தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் எந்தெந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும், எந்தெந்த பகுதியில் திருமுனை கூட்டங்கள் நடைபெறும், எந்தெந்த பகுதியில் விஜய் வந்து கார் மூலம் மக்களை சந்திப்பார் என்றெல்லாம் வந்து திட்டமிட்டு வருது. அதையும் இந்த மேடையில் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், இந்த மாநாட்டில் வந்து முக்கிய பிரபலங்களும் இணையலாம் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. மாற்றுக் கட்சியில் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினர் வந்து விஜய் முன்னிலையில் இணையலாம் என்று சொல்லக்கூடிய சில எம்எல்ஏக்களும் இணையலாம் என்று தகவல் வெளியாக இருக்குது. முன்னாள் அமைச்சர்களும் இணையலாம் என்ற தகவல் வெளியாக இருக்குது. யார் அந்த முன்னாள் அமைச்சர்கள், யார் அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், யார் அந்த முக்கிய நிர்வாகிகள் என்பது விழா மேடையிலே நமக்கு தெரிய வரும். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் கிழமையே வந்து மதுரை நோக்கி தான் பயணிக்கிறது. மதுரை நோக்கி தான் அரசியலும் தற்போது இருக்கிறது. மதுரையில் எடுக்கப்படும் முடிவு தமிழக அரசியல் கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.